இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆதியாகமம் செய்திகள். வழங்குவதற்காக நான் உங்கள் தமிழ் பைபிள் நெட்வொர்க். மனிதர்களின் பாவத்தினால் வந்த தண்டனையாக பெருவெள்ளம் வரும் என எச்சரிக்கப்பட்டது. அதிலிருந்து தப்பிக்க மிகப்பெரிய ஒரு பேழையை கட்ட தேவன் ஆலோசனை கொடுத்துள்ளார். அதற்கான பணிகள் திட்டமிடப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டது. இந்த முழு ப்ராஜெக்டின் பிளான் அட்வைசர் மற்றும் இன்ஜினியராக தேவன் செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை நோவா என்ற கார்பெண்டர் மிகவும் குறுகிய காலத்தில் ஆண்டவருடைய ஞானத்தினாலும் கிருபையினாலும் கட்டியுள்ளார். இந்த பேழை உறுதியாகவும் நீண்ட நாள் உழைப்பதற்காகவும் கொப்பேர் என்னும் ஸ்பெஷலான மரத்தால் செய்யப்பட்டுள்ளது. இந்த பேழையில் 3 ஃப்ளோர்கள் இருக்கின்றது. மேலும் மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் என அனைவருக்கும் தேவையான பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பேழையின் உள் வெளி பக்கங்களில் கீழ்பூசி வாட்டர் ப்ரூஃபிங் செய்யப்பட்டுள்ளது. இந்த பேழை சுமார் 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம் என்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு இந்திய ரூபாயில் பல ஆயிரம் கோடிகள் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இது தேவனுடைய இரட்சிப்பு மற்றும் கிருபையையும் காண்பிக்கின்றது. இது உலக பிரசித்தி பெற்ற த ஹோலி பைபிள் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சரித்திர புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.